ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒமிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில டாபிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸை வச்சு என்னென்ன டாபிக்லாம் அதிகமாக எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டாபிக் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஷார்ட்கட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறதா என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்கீம்ஸ் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால நம்ம ஸ்கீம்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணோம். அதன் அடிப்படையில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரேங்கிங் இருக்குல்ல, இந்தியாவோட ரேங்கிங் உலகத்தில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்த வருஷத்துல இருந்து இப்போ 2025 வரைக்கும் என்னெல்லாம் வந்திருக்கோம் அதை நம்ம எடுத்து ஒரு கம்பைலேஷனோட சேர்த்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 18 ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாலே அடுத்தடுத்து கம்பைலேஷனில் என்னெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை நம்ம ஷார்ட்கட்டோட எக்ஸாம்குள்ளே எவ்வளோ முடியுமோ நம்ம அதை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த 18 எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதில் வழக்கம் போல் நம்ம நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ஷார்ட்கட்ஸை வந்து நம்பர்ஸை வேர்டாக மாற்றி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். இது ஓகே ஆனால் மட்டும்தான் வரக்கூடிய அடுத்து ஏதாவது நம்ம போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது செட் ஆகும். ஸோ இப்போவே இதுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அதாவது உலக அமைதி குறியீடா. இப்போ இதில் எது கீவேர்டு? அமைதின்றது தான் நமக்கு கொஷின். கரெக்டா? ஆன்சர் என்ன? 116. இப்போ 116 அப்படின்ற அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சின்னதாக, தெரியுதுங்களா? அதாவது ஒரு 1 hour அப்படின்னு எழுதியிருக்குமா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அமைதின்னு வந்துருச்சா. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க லைப்ரரியில், சும்மா யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு 1 hour அமைதியாக இருங்க, எனக்கே இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு, நான் படிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படிலாம் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? அதாவது அமைதின்னு வந்துருச்சா, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஒரு 1 hour அமைதியாக இருக்க முடியுமா, ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு பேசுவோம்ல, அதை தான் எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். என்னன்னா ஒரு 1 hour நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன், இருந்தாலும் சும்மா இங்கே சொல்கிறேன். அதாவது ஒருனா 1, இன்னொரு 1 யூஸ் பண்ணுறோம், தெரியுதுங்களா? ஒரு இன்னொரு 1 யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு 1 போட போகிறீங்க. 6 அப்படின்னா 6 யூஸ் பண்ண போகிறோம். 6 நம்ம யூஸ் பண்ணுவோம்ல மணி நேரம், அந்த 6 அப்படின்னா இங்கே 6, இந்த 6 தான் இங்கே 6ன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போது அமைதின்னு வந்துருச்சா, ஒரு 1 hour அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அப்படின்னா 1, இன்னொரு 1னா இன்னொரு 1, 6 அப்படின்னா 6 யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக முடிஞ்சுதுங்களா? அமைதினா ஒரு 1 hour அமைதியா இருங்க, 1 1 6, அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல பெருசாலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். அடுத்து பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ். இது ஈஸி தான். அதாவது பருவநிலை மாற்ற செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல, குமரகுருபரருடைய ஒரு நூல் படிச்சிருப்போம். அதாவது 10 பருவங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் இருக்கும், அது வந்து நம்ம படிச்சிருப்போம். ரைட்டுங்களா? அதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். அதாவது 10 பருவம் படிப்போம். அதாவது ஆண் பாலுக்கு 10 பருவம், பெண் பாலுக்கு வந்து ஒரு 10 பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து ஒரு 7 பருவம் இருக்குது அப்படின்னு படிப்போம்ல. அப்போ கொஸ்டின் பேப்பரில் பருவம் அப்படின்னு பார்க்க போறீங்க. நமக்கு தெரிஞ்ச பருவம் தமிழில் படிச்சது 10 பருவம். அப்போ ஆன்சர் 10. 2 முடிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது உலக பட்டினி குறியீடு. இது பேசிக் தான். அதாவது இப்போ பட்னியா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா என்ன, சாப்பாடு இல்லாமல் வழி இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட வந்து என்ன பெருசாக கேட்டு போறாங்க, ஒரு 5 10 கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? இப்போ 5 10னா 5 10 அப்படி போட முடியாது. போட்டோம்னா 510வது ரேங்க்னு வந்துடும். அப்போ அதை மாற்றி போட்டு 105ன்னு போடுறோம். வேற ஒன்றும் இல்லை, பட்டினி குறியீடுன்னு வந்துடுச்சு. பட்னியா இருக்கவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு 5 10 கொடுங்கம்மான்னு கேட்க போறாங்க. 5 10 போட்டால் தப்பாயிடும். இப்போ 105ன்னு எழுதுறோம். வேற எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. இவ்வளோதான். முடிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த குறியீடு. அதாவது ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியா வந்து சுற்றுச்சூழலுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பொல்யூஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 176வது ரேங்க்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸ்லயே நிறைய வார்த்தைக்கான ஷார்ட்கட்லாம் பார்த்துருப்போம்ல, போன நம்ம ஸ்கீம்ஸ் வீடியோல கூட. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் 76 அப்படின்றது. இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 76 அப்படின்னா எல்லாரும் அர்த்தம். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாரும் அப்படின்னா 76 அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதாவது நீங்க இங்க எங்கெல்லாம் வந்து 76 படிக்கிறீங்களோ புக்ஸ்ல, அப்பெல்லாம் இதை எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஷார்ட்கட் வருதான்னு. எல்லாரும் அப்படின்னா 7 6, அதுதான் நம்பர். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் குறியீடுங்களா. இப்போ ஆன்சர் 176, பிரச்சனையே கிடையாது. இப்போ சுற்றுச்சூழலை ஒட்டுமொத்தமாக நம்ம நல்ல ரேங்க் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நினைச்சா முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ
ஒருத்தர் நினைச்சா சுற்றுச்சூழலை மாற்ற முடியாது, ஆனா நம்ம எல்லாரும் நினைச்சா சுற்றுச்சூழலை மாற்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் நினைச்சா மாற்ற முடியாது, இங்க ஒண்ணு போட்டுறோம். எல்லாரும் நினைச்சா மாத்தலாம். எல்லாரு அப்படின்னா 7 ஸோ ஆன்சர் 176. எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றுச்சூழல்னு கொஸ்டின் இருக்கு போது அதை பார்க்க போறீங்க. சுற்றுச்சூழல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம ரேங்க் வரணும்னா இந்தியா என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் நினைச்சா மாறுமா? மாறாது. நம்ம எல்லாரும் முடிவு பண்ணாதான் மாறும். அப்ப ஆன்சர் என்ன? 176. சிம்பிளா வச்சுக்கோங்க. முடிஞ்சதுங்களா? அடுத்து பாருங்க, ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ். இது நீங்க பார்த்தாலே ஷார்ட்கட்லேயே வந்துடும். என்னது? நம்ம 24 மணி நேரத்துல எப்போனாலும் ஃப்ரீயா என்ன பண்ணலாம்? பேசணும்னா பேசிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ் அப்படின்னா உலக பேச்சு சுதந்திரம்ன்றது 24வது ரேங்க்ல நம்ம இருக்கோம் 2025 ரிப்போர்ட் படி. முடிஞ்சுதுங்களா? அப்ப இது ஈஸி தான். 24 மணி நேரத்துல எப்போனா நம்ம ஃப்ரீயா என்ன பண்ணலாம்? பேசலாம் யாருக்கிட்ட வேணா. அப்ப 24 தான் ஆன்சரு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, முக்கியமானது என்னது? வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதாவது மகிழ்ச்சி குறியீடுன்றது முக்கியமானது. இப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 118 இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக 126 இருந்திருக்கும். இப்போ அப்டேட்டட் படி 118. இப்போ 118ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 118க்கு இங்க நான் 118 ஒன்று எழுதியிருக்கேன். என்னன்னு தெரியுதுங்களா? அதாவது ஒருன்னு எழுதியிருக்கேன். என்னது அப்படின்னா, இப்போ மகிழ்ச்சின்னு வந்துருச்சு. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம், அப்போ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ வாழ்க்கையில ஒரு படிக்கட்டா நம்ம எட்டி வரும்போது தான், அதாவது வாழ்க்கையில அப்போ ஒருனா என்ன? ஒன்று யூஸ் பண்ண போறீங்க. 2 யூஸ் பண்ணியாச்சா? வாழ்க்கையில ஒரு படிக்கட்டா நம்ம எட்டி மேல வரும்போது, எட்டினா 8ன்னு போட்டு, அப்போ ஒரு படிக்கட்டா வாழ்க்கையில எட்டி வரும்போது மகிழ்ச்சின்றது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அப்போ 118க்கான ஆன்சரு 118. அது எப்படி சொல்றோம்? ஒரு படிக்கட்டா வாழ்க்கையில எட்டி வரும்போது, எட்டினா என்ன? 8. எட்டி வரும்பொழுது நமக்கு மகிழ்ச்சின்றது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் வந்து ஆன்சர். முடிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட், அதாவது சுற்றுலா தரவரிசை. அதுல 39வது இடம், அதாவது 39 இருக்குங்களா? 39 அப்படின்னாலே யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது தான். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா த்ரிஷா இல்ல நயன்தாரா அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? அதாவது இவங்க கூட டூர் போற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் பெருசாலாம் வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ அடுத்து 2 1 மார்க் இருக்கு. என்ன அப்படின்னா, ராணுவத்துடைய வலிமையில எத்தனாவதா இருக்கும், ராணுவத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள்ல எத்தனாவதா இருக்கும். இது 2 தான் 1 மார்க். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னா உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது 4th பிளேஸ்ல இருக்கும். அப்ப 2 விதமான ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, போர்னு வந்துட்டா நம்ம எப்படி இருப்போம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்ப போர்னாலும் 4 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் 4 பக்கத்துல இருந்து யார் அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா வலிமையா என்ன பண்ணிடுவோம்? அவங்களே திருப்பி அட்டாக் பண்ணிடுவோம். அப்ப 2 ஷார்ட்கட்ல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, அதாவது என்ன அந்த 2 சொல்லியிருக்கோம்? போர்னு வந்துட்டா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். போர்னா 4. இல்ல அப்படின்னா 4 திசையில இருந்து யார் அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம வலிமையா வந்து அட்டாக் பண்ணிடுவோம். சிம்பிளா முடிஞ்சதுங்களா? அடுத்த 1 மார்க் பாருங்க, ராணுவ செலவுகள். அப்ப ஆன்சர் வந்து 5. ராணுவத்துக்காக நம்ம செலவு பண்றதுக்கு பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம்ன்றது எப்படி சொல்லலாம்? அஞ்ச மாட்டோம்னு சொல்லுவோமா? அப்ப ஸ்ட்ரென்த், வலிமைன்னு வந்துட்டா 4th பிளேஸ். ஆனா செலவு பண்றதுக்கு நாங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணுவோம், நாங்க அஞ்ச மாட்டோம் யாரை பார்த்தோம் அப்படின்னு செலவு வரும்போது என்ன பண்றோம்னா 5 யூஸ் பண்றோம். முடிஞ்சதுங்களா? வலிமைனா 4. எந்த திசையில இருந்து, 4 திசையில இருந்து யார் எது வந்தாலும் சரி நம்ம அட்டாக் பண்ணிடுவோம். இல்லையா? போர்னு வந்துட்டா வலிமையா இருப்போம். அப்போ 4 ஆன்சரு. செலவு வரும்போது 5. முடிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது உலக அறிவுசார் சொத்து குறியீடு. இது நமக்கு மீனிங் தெரியும்ல. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல புதுசா எத்தனை பொருள்களை கண்டுபிடிச்சு அந்த பேட்டன்ட் அதெல்லாம் வாங்குறாங்களோ அதன் அடிப்படையில இந்த ரேங்க் நம்ம கொடுப்பாங்க. இப்போ இதுக்கான மொத்த ரேங்க் நம்மளுடைய இது 42. 42nd ரேங்க் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? இப்ப 4 2 நாளே ஏற்கனவே உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்னது? 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அதை எடுத்து வந்து இதுல அப்ளை பண்றோம். என்ன அப்படின்னா, 4ம் 2ம் சொல்லுக்குருதினா என்ன? நாலடியாறு திருக்குறள். இதை படிச்சோம்னா நமக்கு அறிவு என்ன ஆக போகுது? வளரப்போகுது. ரைட்டுங்களா? அதை எடுத்து வந்து கூட இதை அப்ளை பண்ணலாம். அப்ப 4ம் 2ம் அப்படின்றது ஆன்சரு. அப்ப அறிவு வந்து நமக்கு வளரும். நாலடியாரும் திருக்குறளும் படிக்கும்போது நமக்கு அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஷார்ட்கட்டை கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். முடிஞ்சதுங்களா? அடுத்து பாருங்க, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இப்ப இது ரெண்டுமே பாலினத்தோடு தொடர்பா இருக்கக்கூடிய 2 இண்டெக்ஸ். கரெக்டுங்களா? ஒன்னு பாலின இடைவெளி குறியீடு, இன்னொன்னு பாலின சமத்துவமின்மை குறியீடு. கரெக்டா? இது சமத்துவமின்மைக்கான ஒரு குறியீடு. அடுத்து பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷார்ட்கட்க்கு இங்க 129 இருக்கு, இங்க 108 இருக்குங்களா? இப்போ 129னா நம்ம இந்த இடத்துல லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது L1 I1. L வந்து 12வது எழுத்து. அதாவது இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க கோடிங் டீகோடிங்க்கு எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர்ஸ் லெட்டர்ஸ் படிச்சுதான் ஆகணும். கரெக்டுங்களா? அப்ப ரீசனிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அதை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, 12ன்றது L குறிக்குது, ஐன்றது 9 குறிக்குது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வருதுன்னா பாலினம்னு வருது. பாலினம்னா என்ன? ஆண் பால் பெண் பால், அதுதான் நாங்க குறிக்குது. அதுல இருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா
பால் அப்படின்றது எடுத்துக்கோங்க. இப்போ பால்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 லிட்டரு 1 லிட்டரு அப்படி தானே வாங்க போகிறோம், லிட்டர் கணக்கில் தானே வாங்க போகிறோம். ஏற்கனவே இங்கே லிட்டரு நான் எழுதி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் பண்ணியிருக்கேனா, அது LI வருதுங்களா. அப்போ எல்னா 12, ஐனா 9. இது எதை வச்சு நான் இதை எடுத்திருக்கேன்னா, பாலினம் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் அப்படின்றது தான் குறிக்கும். அதுல இருந்து பால் அப்படின்றத எடுத்து பால்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்குவோம். அப்போ லிட்டர்ல வரக்கூடிய ஸ்பெல்லிங்ல ஃபர்ஸ்ட் 2 யூஸ் பண்ணோம்னா 129 வந்துடும். ஸோ இதை கரெக்டாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, பாலின சமத்துவமின்மை குறியீடு. இப்ப இன்இக்குவல்னா என்ன, ஆணும் பெண்ணும் சமம் இல்லை அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து 108வது ரேங்க்ல இருக்கோம். கரெக்டுங்களா. இப்ப நீங்க ஒரு சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க. அந்த பையன் எப்படிப்பட்ட மென்டாலிட்டினா, பெண்ணெல்லாம் வந்து சமம் கிடையாது, ஆண் தான் வந்து உயர்ந்தவங்க, ஆணும் பெண்ணும் சமம்லாம் இல்லைன்னு இப்ப இந்த 21st செஞ்சுரியில பேசக்கூடிய ஒரு ஆளா கூட சில பேர் அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரினா, ஆண்லாம் வந்து பெருசு, பெண்கள்லாம் வந்து சமம் கிடையாது அப்படி அவனா பேசினானா, அவனை என்ன பண்றோம்னா அவங்கள அடிச்சு 108க்கு அனுப்புறோம். இதுதான் நம்மளுடைய எய்மே. இப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அழகா அவங்க என்ன பண்றோம், அடிச்சு 108க்கு அனுப்புறோம். இதை பார்த்து யாரும் நீங்க போயிட்டு அடிச்சிட போறது இல்லை, சும்மா நம்ம ஷார்ட்கட்டுக்காக யூஸ் பண்றோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நெட்வொர்க் தயார் நிலை குறியீடு. இது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் இப்போ 4G 5G எல்லாம் இப்போ ரன்னிங்ல இருக்குல்ல. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த நெட் ஸ்பீடு இல்லை எந்த அளவுக்கு நமக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து இருக்கு, எவ்வளோ அந்த நெட்வொர்க்னால நம்ம மக்கள் வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ரேங்க் தான் நமக்கு 36 ஒட்டுமொத்த உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 36 இருக்கா, அதை நம்ம என்ன வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 3/6ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டூர்லாம் போக ஆசைப்படுவோம்ல, 3/6, அந்த 3/6 தான் இந்த 3/6 அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ 3/6க்குலாம் நம்ம போறோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நெட்வொர்க் கண்டிப்பாக என்ன ஆகிடும், அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நமக்கு சிக்னல் கட் ஆகும். கரெக்டுங்களா. அப்போ 3/6 மாரி ஒரு பிளேஸுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ போனாலும் டூர் போகும்போது கண்டிப்பாக நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த இடத்துல வரும். கரெக்டுங்களா. அதை யூஸ் பண்ணி ஆன்சர் போடுறேன். முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த சைபர் கிரைம் பிரச்சனைலாம் நிறைய நடக்கும். கரெக்டுங்களா. அதனால தான் நம்ம எத்தனை ரேங்க் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, 10th ரேங்க் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சைபர் அப்படின்னு இருக்குங்களா. பொதுவாக நம்ம சைபர்னு சொல்லுவோம், 0 தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா. சில பேர் சைபர்னு சொல்லுவாங்க, பெரியவங்க கொஞ்சம் பேர். சைபர்னா 0ன்னு அர்த்தமா, பிளைனா 0ன்னு போட்டால் வேல்யூ இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போறோம், பக்கத்தில் 1 போட்டால் தான் சைபருக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ சைபர்னு ஏற்கனவே அதில் இருக்கு, பக்கத்தில் 1 போட்டால் தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ 10ன்றது தான் ஆன்சர். முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். இப்போ இதில் டெரரிசம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, டெரரிஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்களா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் அவன் கண்டிப்பாக என்ன ஆயிடுவான், மாட்டிப்பான். ரைட்டு தானே. அப்போ இங்கே 14ன்றதுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாள்னு எழுதியிருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு நாள் அப்படின்னா 14ன்னு அர்த்தம். எப்படி, ஒருனா 1, நாள் அப்படின்னா 4 அப்படின்னு குறிக்கும். எப்படி, ஒருனா 1, 4 அப்படின்னா 4, அவ்வளவுதான். முடிஞ்சுதுங்களா. அதாவது டெரரிசம்னு இருக்கு, டெரரிசம்னாலே டெரரிஸ்டோட சம்மந்தப்பட்டது தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் அவன் என்ன பண்ணிடுவான், மாட்டிப்பான். கரெக்டுங்களா. அந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு நாள் மாட்டிப்பாங்களா, அப்போ ஒரு நாள்னா 14ன்னு அர்த்தம். முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இப்போ இது எல்லாமே ரீசெண்டாக வந்தது தான். ஓகேங்களா. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னா ஆன்சர் வந்து 85. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கீம்ஸ் 2ல பார்த்துருப்போம். 85 அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இடைஞ்சின்னு மாத்திருப்போம். இடைஞ்சினா இடைஞ்சல், அதாவது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இடைஞ்சல் பண்ணாதுன்னு. அந்த இடைஞ்சல் அப்படின்ற வார்த்தை தான் இடைஞ்சினா 85 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை எடுத்துட்டு வந்தா இங்க போடுறோம். என்ன அப்படின்னா, இப்போ பாஸ்போர்ட் அப்படின்றதுல பாஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ இந்த பாஸ்ன்றது நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகிற கணக்கு தான். அதாவது எக்ஸாம் பாஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் வரலாம். ஓகேங்களா. இப்போ இடைஞ்சி அப்படின்னா 85. கரெக்டுங்களா. இப்போ இடைஞ்சினா 85, ஏகப்பட்ட இடைஞ்சல் நம்ம பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம லைஃப்ல வரும். ஆனால் அது எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படித்தோன்னா பாஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அதுதான் இந்த ஷார்ட்கட். பாஸ்போர்ட்டில் பாஸ் இருக்கு, பாஸ் ஆகிற வரைக்கும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி அதை கண்டுக்காம நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ இடைஞ்சல் வரும்ன்றத இடைஞ்சி 85. முடிஞ்சதுங்களா. அடுத்து பாருங்க, முக்கியமானது கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. என்னது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். எப்பயுமே HDI ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 years லேகாக தான் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இப்போ இது இந்த வருஷம் மே மந்த் கிட்ட வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஆனாலும் 2023க்கான HDI ரிப்போர்ட்டை தான் 2025ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே HDI ரிப்போர்ட்டு 2 years லேக்ல தான் இருக்கும். பின்னாடி இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ யூஎனுடைய HDI ரிப்போர்ட்டு இதுக்கு முன்னாடி 134 அப்படின்னு நீங்கள் வேற எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சிருந்தா படிச்சிருப்பீங்க, 134ன்னு. இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடியது
130 கரெக்டுங்களா? இப்போ 13 முடிஞ்சிருக்கா? இப்போ இந்த இடத்துல நான் 30 அப்படின்றத 13 எழுதியிருக்கேன் தமிழ் வார்த்தையை, கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வரோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இப்போ மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? தட்டி கேட்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கான ஆன்சரில் 30 அப்படின்னு இருக்கு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை மனுஷங்களுக்கு இதில் ஹியூமன் வரதுனால மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையம் தட்டி கேட்குன்றதுனால ஆன்சர் 30ல முடியணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. 130ன்றது ஆன்சர். ஏன்னா பிளைனா 30 அப்படின்ற ரேங்க் நமக்கு வராதுன்னு தெரியும். முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா 1 நம்ம ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவோம். அதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. 3 டிஜிட் நம்பர் தான் நமக்கு தெரியும். என்ன முடியும்னு பார்த்தா 13 முடியும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மனித உரிமைகள் ஆணையம் தட்டி கேட்பாங்க. அப்ப 30 அப்படின்னு சொல்லிட்டு 13 முடியணும். இவ்வளவு தெரிஞ்சா நமக்கு போதும். முடிஞ்சுங்களா? கடைசி பாருங்க, கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ், அதாவது ஊழல் தரவரிசை. இப்போ இந்த ஷார்ட்கட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க அந்த கோடிங் டிகோடிங் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்ல நீங்க போய் ஆகணும். எக்ஸாக்டா நம்பர் சொன்னா அந்த லெட்டர் சொல்ற மாதிரி. அதாவது இப்ப கரப்ஷன் அப்படின்றது நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்குன்றது நமக்கு உண்மைதான், கரெக்டுங்களா? அப்ப இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இந்தியா ஃபுல்லா, அதாவது கரப்ஷன் அப்படின்னு கொஸ்டின் பாக்குறீங்க எக்ஸாம்பிள்ல, கரப்ஷன் குறியீடு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. கரப்ஷன்ன்றது இந்தியா ஃபுல்லா இருக்கா? ஆமா இருக்குதான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப இந்தியா ஃபுல்லா அப்படின்ற வார்த்தையை நீங்க அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல எழுதுனீங்கன்னா இந்தியான்னு வரப்போது, ஃபுல்லான்னு வரப்போது, இதுல என்ன ஃபர்ஸ்ட் லெட்டரோ அது ஆன்சர்ல இருக்கும். அவ்வளவுதான். அதாவது கரப்ஷன் குறியீடு கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறீங்க, இந்தியா ஃபுல்லா கரப்ஷன் இருக்குன்றது நமக்கு ஏற்கனவே தெரியுது. அப்ப இந்தியா ஃபுல்லான்னு எழுதுனீங்கன்னா அதுல 2 ஃபர்ஸ்ட் லெட்டருமே 96 தான் குறிக்கும். ஐனா நமக்கு 9 குறிக்கும், எஃப்னா 6 குறிக்கும். அவ்வளவுதான். இந்த மெத்தட்க்கு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் ஈஸியா போட்டுடலாம். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்ப நம்ம இந்த 18 பார்த்துட்டோமா, அதுல நம்ம உள்ள யூஸ் பண்ண அந்த வார்த்தைலாம் நம்ம இங்க கீழே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு டைம் சும்மா பாருங்க. அதாவது ஒரு 1 hour அப்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு 1 hour அமைதியா இருங்க அப்படின்னா 116. அடுத்து பருவம் எத்தனை இருக்குன்னு கேட்டா 10 பருவம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். அடுத்து சுற்றுச்சூழல்ன்றங்க ஒருத்தவங்க முடிவு பண்றது இல்ல, எல்லாரும் முடிவு பண்ணாதான் மாறும். அப்போ 1 போட்டுட்டு எல்லாரும் 76 போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, வாழ்க்கையில ஒரு படிக்கட்டா எட்டி வரும்போது தான் மகிழ்ச்சி வரும். அப்போ 1 1 8 அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாறு என்ன, மூணாருக்கு போனா நெட்வொர்க் கிடைக்காது, அது முடிஞ்சுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லிட்டர்னு இருக்கு, அதாவது பால் தான் நம்ம லிட்டருக்கு வாங்குவோம். அப்ப பாலினம்ல ஆண் பால் பெண் பால் குறிக்கிறதுனால பால் லிட்டருக்கு வாங்குறதுனால எல்லைனா 129. முடிஞ்சுதுங்களா? அடுத்து ஒரு நாள், டெரரிஸ்ட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிப்பான். அப்போ 1 4ன்றது ஆன்சரு. அடுத்து இந்தியா ஃபுல்லானா 96 தட்டி கேட்பாங்க. மனித உரிமைகள் ஆணையம் மனுஷனுக்கு எந்த பிரச்சனைனாலும் தட்டி கேட்கும். அப்ப மனிதவள மேம்பாட்டு குறியீடு 13 முடியணும். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா இது நீங்க படிக்கிறதுக்கு 10ல இருந்து 30 செகண்ட் தான் ஆகும். முடிஞ்சுதுங்களா? அப்ப இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்து அந்த சீரியஸ் எல்லாம் எடுத்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி படிக்கிறது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஸோ அடுத்து கம்பைலேஷன்ல என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரே கிளாஸ்ல அது சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட்ஸ் முடிச்சுட்டு, எக்ஸாம்பிளுக்கு இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கா, அது படிக்காம நம்ம ஒமிட் பண்ணி வச்சிருப்போம், கடைசியில பாத்துக்கலான்னு. இப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணலாம், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ஷார்ட்கட். அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதுல ஃபுல்லா முடிஞ்சிடும். கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு இலக்கு செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இலக்குக்கான ஷார்ட்கட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸையும் ஒமிட் பண்ணாம அதையும் ஷார்ட்கட்ல கூட என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால தான் இதை படிக்க மாட்டீங்களே தவிர்த்துட்டு படிக்க தெரியாதோ முடியாதெல்லாம் கிடையாது. அப்ப படிக்க டைம் இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு பதிலா நான் இதை ஷார்ட்கட்ல ரெடி பண்ணி உங்களுக்காக நான் இது கொடுக்குறேன். ஸோ இது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்து நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணி எக்ஸாமுக்குள்ள எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்க முடியுமோ அதுக்கான ஷார்ட்கட் நான் கண்டிப்பா கொடுத்துறேன். சரிங்களா? நல்லா படிங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஓகேங்களா? என்னால எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுதோ நான் கண்டிப்பா அதுக்கு ஷார்ட்கட்லயே நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.